ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆல்மண்ட் சூப் பண்ணி காட்டலான்ட்டு இருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாதாம் ஒரு 20, ஸ்வீட் கார்ன் 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. சூப் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இப்போ பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சூப்புக்கு. இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டரை நான் இதில் ஊற்றிக்கிறேன். நான் 5 பேருக்கு வர்றது மாதிரி பண்ணுறேன். இப்போ இதில் தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு இதை வேக விட்டுக்கலாம். இது பாதாம் சூப்னால் நான் ஒரு 10 பாதாமை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சு அதோடைய தோலெல்லாம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஊற வச்ச பாதாமை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாதாமை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அந்த மில்க் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்லையே வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு தனியாக ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். அதை 1 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த மிக்ஸ்சரில் நம்ம ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். நார்மலாகவே சூப்புக்கெல்லாம் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. அது மாதிரியே நம்மளும் இதில் போட்டு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம பாதாம் அரைச்சி ஊற்றணும். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பாதாமை நான் ஸ்கின்னை எடுத்துட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நம்ம சூப் குடிக்கும்போது பீசஸாக வரும்போது அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கார்னு அந்த பாதாம் பீசஸ்ஸு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நான் இதில் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றணும்ல, 1 கப்பு கார்ன் ஸ்டார்ச் ஊற்றணும், 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். எல்லாம் 5 கப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நம்ம 5 பேருக்கு நல்லா சர்வ் பண்ணிடலாம். பாதாம் சூப் ரொம்ப ஹெல்த்தி. எல்லா ஏஜ் குரூப்பும் குடிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்கலாம், டின்னர், லஞ்சு எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் ஸ்வீட் கார்ன் சூப் பார்த்தீங்களா, நல்லா இருந்ததா? இதை செஞ்சு பாருங்கள். பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டெலிஷியஸாக நியூட்ரிஷியஸாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.